Hi, this is VR Ravi. என்ன பார்க்க போறோம்னா ஸ்கேல்ப் ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸ்கேல்ப் ட்ரேடுன்றது ஒரு ஃபாஸ்டஸ்ட் ட்ரேடிங் ஸ்டைல். எப்படி அப்படின்னா ஒரு கம்மியான டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் மூமெண்ட்டை கேட்ச் பண்ணுறது. ஸ்கேல்ப் ட்ரேடர் ஒரே நாளில் பல ட்ரேடு பண்ணுவாங்க. மார்க்கெட் மூமெண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க பண்ணுற ட்ரேட் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக எடுத்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறது. சின்ன ப்ரைஸ் மூமெண்ட்டை ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. இந்த ஸ்கேல்ப் ட்ரேடிங் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா குயிக் டிசிஷன் எடுக்கிறவங்க, ரொம்ப கூலாக ட்ரேட் பண்ணுறவங்க, அவங்க எடுத்துக்கிற ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக வெல் நாலேஜாக இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறவங்க, ரொம்ப டிசிப்ளினான ஸ்ட்ரிக்டாக ட்ரேடிங் ரூலை ஃபாலோ பண்ணுறவங்க. ஸ்கேல்ப் ட்ரேடிங் இந்த மாதிரி பர்சனாலிட்டிக்கு ரொம்ப சூட்டபிளாக ஒன்றா இருக்கும். ஸ்கேல்ப் ட்ரேடிங்க்கு எந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா எந்த ஸ்கிரிப்டில் ஹை லிக்விடிட்டி இருக்குது, இல்லை எந்த ஸ்கிரிப்டில் ஹை வாலட்டிலிட்டி இருக்குது அப்படின்றத பொறுத்து ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணலாம். ஏன் நம்ம லிக்விடிட்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம், வாலட்டிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பை பண்ண போகிறதோ செல் பண்ண போகிறதோ இல்லை நம்ம பொசிஷன் எடுக்க போகிறதோ சின்ன டைம் ஃப்ரேம் நடக்கிற மூமெண்ட்டை தான் நம்ம கேட்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த நேரத்துக்கு லிக்விடிட்டி இல்லை அப்படின்னா பிட் அண்ட் ஆஸ்க் ஸ்ப்ரெட் ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய என்ட்ரி எக்ஸிட்டோடைய ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹை வாலட்டிலிட்டி ஹை லிக்விடிட்டி இருக்கிற ஸ்கிரிப்டை நம்ம சூஸ் பண்ணுறது பெஸ்ட். உதாரணத்துக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், நிஃப்டி ஆப்ஷன், கமோடிட்டியில் க்ரூட் ஆயில், இந்த மாதிரி ஹை லிக்விடிட்டி இருக்கிற ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஸ்கேல்பிங் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியாமல் ஸ்கேல்பிங் உள்ள என்ட்ராகிறது ரொம்ப 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 ஆபத்தான விஷயம். ஷார்ட் டேர்மில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், பிரேக் அவுட்டு இதுவும் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். இண்டிகேட்டராக பார்த்தீங்கன்னா லீடிங் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறது பெஸ்ட். அதுவும் ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரெண்ட் அண்ட் மொமெண்டம் மூணும் கம்பைன் பண்ண இண்டிகேட்டராக இருக்கும்போது இதனுடைய சக்ஸஸ் ரேட்டும் இன்னும் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு RSI, பொலிஞ்சர் பேண்டு, மல்டி மூவிங் ஆவரேஜஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்கேல்பிங்கில் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஸ்கேல்பிங்குடைய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேடிங் ரிஸ்க் குறையும். நம்ம ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் மூமெண்ட்டை மட்டும் கேட்ச் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிவிட்டு வந்துட போகிறோம். வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஒரு நாளில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டியாகவே கிடைக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதிகமான ட்ரேட் பண்ணுறதுனால டிரான்சாக்ஷன் காஸ்ட் அதிகமாகும், மென்டல் ப்ரெஷர் அதிகமாகிறதான வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.